வெல்கம் டு TNPSC ஸ்மால் ஷார்ட்கட்ஸ் சேனல். குட் மார்னிங் டு எவ்ரிபடி. இந்த வீடியோவில் வந்துட்டு த மேக்கர்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் இல்லைனா த எவல்யூஷன் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் அப்படின்ற டாபிக் பார்க்கலாம். இது வந்து 9th யூனிட்டில் இங்கிலீஷில் இருக்குது. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எஃப்டி வுட் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்டாண்டர்டைஸ்ட் லாங்குவேஜ் அப்படின்ற ஒன்று கிடையவே கிடையாது. லாங்குவேஜ் வந்து இருக்க சேஞ்சஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதாவது ஓல்டு இங்கிலீஷோட பீரியடில் யாக்ஷிர் அண்டு லாங்கஸ்டீர் ப்ரொனன்சியேஷனை சொல்கிறாரு. ஸோ அப்போ அவங்களோட பீரியடில் ஒரு மாதிரி இருந்துச்சு, அப்புறம் போக மாற்றம் வந்துக்கிட்டே இருக்குது, ஸ்டில் இப்போ வரைக்கும் மாற்றம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ வந்து ஸ்டாண்டர்டைஸ்டு லாங்குவேஜ்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சைல்டோட ப்ளூரல் ஃபார்ம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சைல்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம மாற்றிட்டோம்ல. அதுக்கடுத்து இங்கிலீஷ் வந்து ஆங்கிலோ செக்ஷனோட பீரியடில் வந்துட்டு எப்படி இருந்தது, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி மாற்றம் அடைஞ்சு வருது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆங்கிலோ செக்ஷனோட பீரியடில் வந்து வெசெக்ஸ் தான் வந்துட்டு அவங்களோட டைலக்டாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வெசெக்ஸை வந்துட்டு ஆல்ஃப்ரெட்ன்ற கிங் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, படிப்புக்காக வந்து இந்த வெசெக்ஸ் அப்படின்ற டைலக்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் மிடில் இங்கிலீஷோட பீரியடில் வந்துட்டு ஈஸ்ட் மிட்லேண்ட் அப்படின்ற ஒரு டைலக்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது யார் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காருன்னா, சாசர் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து ஆங்கிலோ செக்ஷனோட பீரியடில் வெசெக்ஸுக்கு வந்து ஆல்ஃப்ரெட் கிங்கு, மிடில் இங்கிலீஷோட பீரியடில் வந்து ஈஸ்ட் மிட்லேண்டு அப்படின்ற டைலக்டை வந்து சாசர் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு. இந்த ஈஸ்ட் மிட்லேண்டை தான் வந்து காக்ஸ்டன் யார் ஃபஸ்ட்டு வந்து பிரிண்டிங் ப்ரெஸ் கொண்டு வந்து புக்ஸை பிரிண்ட் பண்ணியிருப்பார்ல, அவரை தான் நம்ம காக்ஸ்டன் சொல்கிறோம். ஸோ அவரும் எந்த மொழியில் வந்து பிரிண்ட் பண்ணுறாருனா ஈஸ்ட் மிட்லேண்ட் அப்படின்ற மொழியில் தான் வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து லண்டனில் கூட இந்த ஈஸ்ட் மிட்லேண்ட் வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி பேசுகிறாங்க டியூடரோட ஆட்சி காலத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ்னால் என்னது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து வைல்டு அப்படின்றவர் வந்து அவரோட புக்கான ஷார்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் யாரோடது, வைல்டு அப்படின்றவரோடது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்போக்கன் வித்தின் சோசியல் பவுண்ட்ரிஸ் வித் ஆன் எக்ஸ்ட்ராடினரி டிகிரி ஆஃப் யூனிஃபார்மிட்டி ஆல் ஓவர் த கண்ட்ரி. இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ்னால் எப்படி இருக்கணும், அது வந்து ஒரு சோசியல் பவுண்ட்ரிஸ் அதுக்குன்னு சொல்லிட்டு கண்ட்ரி ஃபுல்லாகவே பேசணும். அந்த பேசுகிறதுல ஒரு யூனிஃபார்ம் இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும், கண்ட்ரி ஃபுல்லாக எல்லாருமே ஒரே மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ். அதாவது ஒரு கண்ட்ரி ஃபுல்லாக பேசணும், அதுக்கு வந்து ஒரு சோசியல் பவுண்ட்ரிஸ் இருக்கணும், அடுத்து வந்து அது வந்து ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜுக்கான ஒரு டெஃபினிஷன் மாதிரி யார் சொல்லியிருக்காங்கன்னா வைல்டு சொல்லியிருக்காரு. அது எதுலன்னா அவரோட ஷார்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ்ன்ற புத்தகத்தில் சொல்லியிருக்காரு. அந்த காலத்தில் வந்து ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் வந்து பேச தெரியலை அப்படின்னா என்ன பண்ணுவாங்களாம் அப்படின்னா, அவங்கள ஒதுக்கி வச்சுருவாங்களாம். அதுக்கப்புறம் டேனியல் ஜோன்ஸ் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவரும் வந்து ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்னால் என்னன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்னால் எவ்ரிடே ஸ்பீச் இன் த ஃபேமிலிஸ் ஆஃப் சதர்ன் இங்கிலாண்டில் உள்ள மக்கள் வந்து டெய்லி பேசுகிற மொழி வந்து ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜாக இருக்குது. ஏன் அப்படின்னா, அந்த சதர்ன் இங்கிலாண்டில் உள்ளவங்க எல்லாமே பப்ளிக் ஸ்கூலில் வந்து படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து சதர்ன் இங்கிலாண்டு பப்ளிக் ஸ்கூல் இது ரெண்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் டேனியல் ஜோன்ஸுக்கு. அதுக்கப்புறம் பைபிளோட முக்கியத்துவம். பைபிள் வந்து த ஆத்தரைஸ்டு வேர்ஷன் ஆஃப் அ பைபிள். இப்போ பைபிள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஓல்டு டெஸ்டமெண்ட்டு நியூ டெஸ்டமெண்ட் ரெண்டு இருக்குல்ல, அதில் ஓல்டு டெஸ்டமெண்ட் வந்து ஹீப்ரூவில் இருக்குது, நியூ டெஸ்டமெண்ட் வந்து க்ரீக்கில் இருக்குது. ஸோ இது ரெண்டையுமே வந்து இங்கிலீஷில் யார் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காருன்னா, சென்ட் ஜெரோம் ஜேஇன்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல எனக்கு, ஜெரோம் தான் நினைக்கிறேன். சென்ட் ஜெரோம் அப்படின்றவர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அதாவது வந்து ஓல்டு டெஸ்டமெண்டான ஹீப்ரூவில் எழுதினதையும் நியூ டெஸ்டமெண்டான க்ரீக்கில் எழுதினதையும் சென்ட் ஜெரோம் அப்படின்றவர் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஜான் வைக்லிஃப் அப்படின்றவர் என்ன பண்ணுறாருன்னா, ஃபஸ்ட்டு ஃபுல்லி லென்த் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் த பைபிள். ஃபஸ்ட்டு வந்து பைபிள் வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணவர் வந்து ஜான் வைக்லிஃப் அப்படின்றவர் தான் பண்ணியிருக்காரு. எப்போனா 1382 அது இது எப்படி பண்ணியிருக்காருன்னா, பேஸ்ட் ஆன் த லாட்டின் டெக்ஸ்ட், லாட்டினில் உள்ள பைபிளை வந்து இவர் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்து வந்து வில்லியம்
டைண்டேல். வில்லியம் டைண்டேல் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இவரும் வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. ஆனால் இவர் வந்து ஒரிஜினல் ஹீப்ரூ அண்ட் க்ரீக்லேருந்தே வந்து எடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து என்ன பார்த்தோம், லாட்டின்லேருந்துன்னு சொல்லிட்டு வைக்லிஃபை பார்த்தோமா. வில்லியம் டைண்டேல் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரிஜினல் ஹீப்ரூ அண்ட் க்ரீக்லேருந்து எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆனால் அவர் வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து மைல்ஸ் கவர்டேல் அப்படின்றவர் வந்துட்டு திரும்ப ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சாங் ஆஃப் சாலமன், அது வந்து ஆத்தரைஸ்டு வேர்ஷன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் ஜான்சன் என்ன பண்ணார், இவர் வந்து டிக்ஷனரி வந்து டிக்ஷனரி வந்து எழுதியிருப்பார்ல. டாக்டர் ஜான்சன் வந்து April 15, 1755 டிக்ஷனரி கொண்டு வராரு. இது அந்த டிக்ஷனரிக்கான டைட்டில் என்னென்னா டிக்ஷனரி ஆஃப் த இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த டிக்ஷனரியில் அவர் ரெண்டு விஷயத்தை தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. ஒன்று என்ன அப்படின்னா ஸ்பெல்லிங், ஸ்டாண்டர்டான ஸ்பெல்லிங் இருக்கணும். அதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ரைட்டர்ஸும் ஒவ்வொரு விதமான ஸ்பெல்லிங் எழுதுறாங்க ஒரே வார்த்தைக்கு. இவர் வந்து ஸ்டாண்டர்டான இங்கிலீஷ்க்கு ஒரு ஸ்பெல்லிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணிடணும். இந்த வேர்ட்னா இதான் ஸ்பெல்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ரெண்டாவது வந்து லோ வேர்ட்ஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நல்ல ஹைஃபையான உள்ள வேர்ட்ஸை வந்து கொண்டு வர்றாரு அவரோட டிக்ஷனரியில். அதுக்கப்புறம் சார்ஜ் புட்டன்ஹாம் அப்படின்றவர் வந்துட்டு இவர் ஒர்க் என்னென்னா ஆர்ட் ஆஃப் இங்கிலீஷ் பொய்ஸி அப்படின்ற ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா போயட்ஸுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாரு. நீங்கள் வந்து எந்த டேர்மையும் நார்தன்மென்ட்டேருந்து எந்த டேர்மையும் எடுக்காதீங்க. உங்களோட ஒர்க்கில் வந்து நார்தன்மென்கிட்டேருந்து எந்த டேர்ம்ஸையும் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணார், அவர் யார், டானியல் ஜோன்ஸ் என்ன சொல்லியிருக்காரு, சதர்ன் இங்கிலாண்டில் வந்துட்டு உள்ளவங்க தான் நல்ல ஹைஃபையாக இங்கிலீஷ் பேசுகிறவங்க, ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பேசுகிறவங்கன்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ புட்டன்ஹாம் என்ன சொல்கிறாருன்னா சதர்ன் சைடு வந்து பேசுகிறது நல்ல ஸ்டாண்டர்டுன்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். இவர் வந்து அப்போ நார்த் சைடு எடுக்காதீங்க, அவங்களோடது வந்து ஸ்டாண்டர்டாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. எது வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம்னா லண்டனில் பேசுகிறது வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும். லண்டனில் சுற்றி 60 மைல்ஸ் வரைக்கும் உள்ள டேர்ம்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் காமன்வெல்த் பீரியட் சொல்கிறாங்க. காமன்வெல்த் பீரியட்லேருந்து கண்டிப்பாக பைபிள் படிக்கணுன்றாங்க. பைபிள் தான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பைபிள் தான் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு 200 இயர்ஸ்க்கு வந்துட்டு லாங்குவேஜை வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க காமன்வெல்த் பீரியடில். அதுக்கப்புறம் வந்து அகாடமி ஆஃப் லெட்டர்ஸ்னால் என்ன அப்படின்னா இங்கிலாந்தில் வந்து அகாடமி ஆஃப் லெட்டர்ஸ் அப்படின்றது இல்லவே இல்லை. இது வந்து ஃப்ரான்ஸில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜான்சன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த மாதிரி ஒன்று வந்து நமக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லுது. அதை வந்து எதிர்க்கிறாரு ஜான்சன் வந்து. அப்போ ஜான்சன் எதை எதிர்க்கிறாருன்னா அகாடமி ஆஃப் லெட்டர்ஸ் வந்து எதிர்க்கிறாரு. இட் இஸ் ஏலியன் டு த ஸ்பிரிட் ஆஃப் இங்கிலீஷ் லிபர்ட்டி அப்படின்றாரு. அப்போ வந்து ஜான்சன் வந்து எதை வந்து இட் இஸ் ஏலியன் டு த ஸ்பிரிட் ஆஃப் இங்கிலீஷ் லிபர்ட்டின்னு சொல்கிறாருன்னா அகாடமி ஆஃப் லெட்டர்ஸ். இதே வந்து இந்த சென்டென்ஸை கொடுத்துட்டு இது யாரோடதுன்னு கேட்கலாம், ஜான்சனோடது. இல்லை இது எதுக்காக கொடுத்துருக்காருன்னா அகாடமி ஆஃப் லெட்டர்ஸ் வந்து எதிர்க்கிறதுக்காக இந்த சென்டென்ஸ் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் 18th செஞ்சுரியில் தான் டிக்ஷனரின்றது வருது, கிராமர் புக்குன்றது வருது. அதெல்லாம் வந்து நம்மளை ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷை வந்து கரெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் உள்ள மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரைட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது வந்து இங்கிலீஷ்ன்றது வந்து ஒர்த்தியாக மாற்றணும், இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து ரொம்ப ஒர்த்தியாக மாற்றணும். எதுக்கு ஈக்குவலாக அப்படின்னா லாட்டின் அண்ட் ஃப்ரெஞ்சுக்கு ஈக்குவலாக கொண்டு வரணும். லாட்டின் அண்ட் ஃப்ரெஞ்ச் வந்து ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க, ஆனால் இங்கிலீஷ் வந்து அப்படி சொல்ல மாட்டாங்க. ஸோ வந்து அதை கொண்டு வரணும் கிளாசிக்கல் லாங்குவேஜாக அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டைமில் என்ன ப்ராப்ளம்னா இங்கிலீஷில் வந்துட்டு யாருமே ஒரு ஃபிலாசபரோ இல்லை ஒரு ஸ்காலர்ஸோ கிடையாது. லாட்டின் அண்ட் க்ரீக்கில் தான் நல்ல ஸ்காலர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அடுத்து 19th செஞ்சுரி வந்து த ஏஜ் ஆஃப் இண்டிவிஜுவலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ த ஏஜ் ஆஃப் இண்டிவிஜுவலிசம்ன்ற எந்த செஞ்சுரியை சொல்கிறோன்னா 19th செஞ்சுரியில். இதில் வந்து மேத்யூ அர்னால்டு என்ன சொல்கிறாருன்னா அவரோட எஸ்ஸேயான த லிட்ரரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் அகாடமிஸ் அப்படின்ற ஒரு ஒர்க்கில் என்ன பண்ணுறாரு, ரிஜெக்டட் த ஐடியா ஆஃப் ஹேவிங் அன் ஆர்கனைசேஷன் லைக் ஃப்ரெஞ்ச் அகாடமி. இவரும் என்ன பண்ணுறாரு, மேத்யூ அர்னால்டும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த அகாடமிஸ் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி யார் ரிஜெக்ட் பண்ணார், ஜான்சன் வந்து ரிஜெக்ட் பண்ணாரா, இட் இஸ் ஏலியன் டு த ஸ்பிரிட் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ்னு சொன்னாரா.
ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதெல்லாம் எதிர்க்கிறாரு. யார்? மேத்யூ அர்னால்டு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, பட் ஹி வாஸ் இன் ஃபேவர் டு இன்ஃப்ளூயன்சியல் சென்டர் ஆஃப் கரெக்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ வந்து இவர் வந்து இன்ஃப்ளூயன்சியல் சென்டர் ஃபார் கரெக்ட் இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக கொடுக்கறதுக்கு சென்டர்ஸ் வந்து வச்சுக்கலாம். ஆனால் வந்துட்டு அகாடமி ஆஃப் லெட்டர்ஸ்ன்றது வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ இவர் வந்து எதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாருன்னா இன்ஃப்ளூயன்சியல் சென்டர்ஸ் ஆஃப் கரெக்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்றதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ட்ரேட் அண்ட் காலனைசேஷன். ட்ரேடு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து போக்குவரத்து வணிகம் செய்யும்போது ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் போகும்போது அந்த புது வார்த்தைகள்லாம் கற்றுக்குறாங்க. ஸோ ட்ரேட் அண்ட் காலனைசேஷனால நியூ வேர்ட்ஸ்லாம் வருது. அப்புறம் பைபிளில் உள்ள இங்கிலீஷ் தான் வந்து ரொம்ப டாமினண்ட்டாக இருக்குது. அடுத்து வந்து அதுதான் சோர்ஸாகவே மாறுது. பின்காலத்தில் வந்து பைபிள் தான் வந்து சோர்ஸாகவே மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டென்னிசன் என்ன பண்ணுறாருன்னா பியூர் இங்கிலீஷ் வந்து விரும்புகிறாரு. பியூர் இங்கிலீஷாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் வில்லியம் மோரிஸ் என்ன பண்ணுறாருன்னா புது கண்டுபிடிப்புகள் வந்து லாங்குவேஜில் வேண்டாம், இன்னோவேஷன் வந்து டிஸ்லைக் பண்ணுறாரு. அப்புறம் வில்லியம் மோரிஸ் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஹீ சஜஸ்டட் த வேர்ட்ஸ் லைக் ஆம்னிபஸ் டிக்ஷனரி சுட் பி ரீப்ளேஸ்டு பை ஃபோக்வைன் வேர்ட் புக். அப்போ வந்து இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஆம்னிபஸ் டிக்ஷனரி அப்படின்ற வேர்டை வந்து எதுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறாருன்னா ஃபோக்வைன் அண்ட் வேர்ட் புக் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிடல. ஆனால் டென்னிசன் சொன்னதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. டென்னிசன் வந்து ஹேண்ட் புக் அண்ட் ஃபார்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்வேர்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த ஹேண்ட் புக் வந்து மேனுவல்னும் ஃபோர்வேர்டு வந்து ப்ரிஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததை வந்து மாற்றுறாங்க. ஸோ அதை வந்து ஏற்றுக்கிறாங்க. ஆனால் வந்து மோரிஸோடது ஏற்றுக்கிடலை. அதுக்கப்புறம் 4 distinct aspect of language. ஒரு லாங்குவேஜ் இருக்குன்னா 4 விஷயங்களை vocabulary, spelling, grammar, pronunciation. இந்த 4மே இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. vocabulary, spelling, grammar, pronunciation. இதில் இம்பார்ட்டண்ட் கொடுக்காதது எது அப்படின்னா லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து ப்ரொனன்சியேஷனுக்கு தான். ஏன்னா ப்ரொனன்சியேஷன்றது வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொருத்தவங்களும் இப்போ நல்லா படிக்க தெரிஞ்சவங்க வேறு மாதிரி ப்ரொனன்ஸ் பண்ணுவாங்க, படிக்க தெரியாதவங்க வேறு மாதிரி ப்ரொனன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து ப்ரொனன்சியேஷனுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கல. பின்காலத்து வந்து 3 ஆஸ்பெக்ட், ஃபஸ்ட்டு 3 ஆஸ்பெக்ட்டுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கடுத்து தனித்தனி ரைட்டர்ஸ், ஸ்பென்சரோட கான்ட்ரிபியூஷன் என்னது, அடுத்து ஷேக்ஸ்பியரோடது என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைட்டர்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க கொஞ்சம். ஃபர்ஸ்ட் வந்து பென் ஜான்சன் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஸ்பென்சரை பற்றி சொல்கிறாரு. ஸ்பென்சரோட கான்ட்ரிபியூஷன் எப்படி இருந்திருக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பென் ஜான்சன் என்ன சொல்கிறாருன்னா பெருசாக அவரை பற்றி பெருசாக நல்லதாக எதுவும் சொல்லலை. ஸ்பென்சர்ஸ் ரைட் நோ லாங்குவேஜ். ஸ்பென்சரால் வந்து எதுவும் லாங்குவேஜ்லாம் பெருசாக ஒன்றும் இம்பார்ட்டன்ட் ஏற்படல. இவர்னால எந்த வித முன்னேற்றமும் கிடையாது. இவர் வந்து ஆர்டிஃபிஷியல் டைலக்ட் தான். அவராக சும்மா அவருக்கு வந்த மாதிரி எழுதியிருக்காரு அப்படின்ற மாதிரி அவரை குறைச்சி தான் சொல்கிறாங்க. அப்புறம் அவரோட ஒர்க்கான ஃபேரி குயினை வந்து சொல்கிறாங்க. ஃபேரி குயினில் அவர் யூஸ் பண்ண வார்த்தைகள் புதுசாக அவர் கொண்டு வந்த வார்த்தைகள்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே அவர் வந்து ஃபேரி குயினில் முதல்ல யூஸ் பண்ண வார்த்தைகள். இந்த வார்த்தைகள்லாம் முதல்ல இன்ட்ரோ பண்ணுறாரு. அதுக்கு மீனிங்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிளான்டன்ட்னா லவுட் அண்ட் நாய்ஸு. அதுக்கப்புறம் பிராகடோசியோ என்ன வார்த்தைனே தெரியல, புதுசாக வார்த்தையாக கொடுத்துருக்கிறது, வாயில நுழைய மாட்டேது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வார்த்தைகள்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் புதுசாக ஸ்பென்சர் கொண்டு வந்ததான். அதுக்கப்புறம் ஷேக்ஸ்பியரோட கான்ட்ரிபியூஷன் என்னென்னா ஷேக்ஸ்பியரோடது நிறையா கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஷேக்ஸ்பியர் கொண்டு வந்த வேர்ட்ஸ் எல்லாமே ஹவுஸ் ஹோல்டு வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஷேக்ஸ்பியர் கொண்டு வந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து வீட்டில் ஆர்டினரியாக எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி வார்த்தைகள். இதே மில்டன் கொண்டு வந்த வார்த்தைகள் பார்த்திங்கன்னா நம்ம அந்த போமில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அது வந்து லிட்ரேச்சருக்காக கொண்டு வந்த வார்த்தைகள். ஆனால் ஷேக்ஸ்பியர் கொண்டு வந்த வேர்ட்ஸ் எல்லாமே நார்மலாக ஃபேமிலியில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ வந்து அவரோட வேர்ட்ஸ் எல்லாமே ஹவுஸ் ஹோல்டு வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹவுஸ் ஹோல்டு வேர்ட்ஸ் வந்து கொண்டு வந்தது யாருன்னு கூட கேட்கலாம் நம்ம ஷேக்ஸ்பியர். அதுக்கப்புறம் இவர் வந்து எல்லா லாங்குவேஜுமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் லாட்டின் வேர்ட்ஸ்லேருந்து நிறையா பேரோ பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு சில லாட்டின் வேர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்து இவர் யூஸ் பண்ண வேர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறையா கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ப்ரிஃபிக்ஸஸ், இவர் ப்ரிஃபிக்ஸஸ்லேருந்து இஎன் அப்படின்றத வந்து கொண்டு வர்றாரு. இப்போ ஆக்ட்னு இருக்குன்னா என்ஆக்ட் அப்படின்னு கொண்டு வந்தது வந்து இவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இஎன் அப்படின்ற ப்ரிஃபிக்ஸில் கொண்டு வந்தது எதுன்னு கேட்கலாம். இஎன் இதுதான் வந்து இவர் கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் அன்னு நெகட்டிவாக கொண்டு வந்த ப்ரிஃபிக்ஸ் எதுன்னா அன் வச்சு நிறையா கொண்டு வந்திருக்காரு. ஸோ வந்து இஎம் அன் இதெல்லாம் ஷேக்ஸ்பியரோடது. அதுக்கப்புறம் வந்துட்டு
லாட்டின் வேர்ட்ஸை பாரோ பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இவரோட வேர்ட்ஸ் வந்து ஹவுஸ் ஹோல்டு வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அவ்வளோதான் இவரை பற்றியானது. அதுக்கப்புறம் மில்டன் நம்ம ஏற்கனவே பார்த்தோமா, ஷேக்ஸ்பியரோடது வந்து ஹவுஸ் ஹோல்டு வேர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தோம். மில்டனோடது வந்துட்டு லிட்ரரி வேர்ட்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவரோட ஒர்க்கை எழுதும்போதே ரீட் அலவுட், அந்த ஒர்க்கை எழுதும்போதே கத்தி பேசிக்கிட்டே தான் எழுதுவாராம், டிக்டேட்டிங் பண்ணிக்கிட்டே எழுதுவாராம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பேரடைஸ் லாஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. அந்த ஒர்க்கை எழுதும்போது அவர் அதை வந்து படித்து பார்த்து தான் எழுதினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஜான்சன் வந்து ஸ்பெல்லிங் ரிஃபார்மர்னு சொல்கிறாங்க. ஆனால் மில்டன் வந்து நான் ஸ்பெல்லிங் ரிஃபார்மர்னு சொல்கிறாங்க. மில்டன் வந்து ஸ்பெல்லிங்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, அவருக்கே வந்து அதில் தடுமாற்றம் இருந்தனால தான் அவர் ரீட் அலவுட் அண்ட் டிக்டேட்டிங். அவர் வந்து அதை என்ன சொல்ல எழுதும்போதே பேசிக்கிட்டே எழுதுவாராம். அதாவது அதை படித்து சத்தமாக இது பண்ணிக்கிட்டே எழுதுவாராம். அதனால் வந்து அவர் நாட் ஸ்பெல்லிங் ரிஃபார்மர்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அப்போ ஸ்பெல்லிங் ரிஃபார்மர் யாருன்னு கேட்டால் ஜான்சனை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவரோட ஒர்க்கான பேரடைஸ் லாஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. பேரடைஸ் லாஸ்ட்டில் வந்து அவர் ஸ்ட்ரெஸ்ட் அண்ட் அன்ஸ்ட்ரெஸ்டுன்னு சொல்லிட்டு இந்த மீ சி ஹி இதெல்லாம் வந்து டபுள் போட்டிருக்காரு. மீ ஷீ ஹீன்னு யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து டி வந்து ஈடின்னு, டியை வந்து டின்னு சொல்லிட்டு அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வேர்ட்ஸ் வந்து எப்படி மாற்றி எழுதியிருக்காரு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆர்டிக்னா ஆர்டிக் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. ஐலாண்டை வந்து எஸ் போடாமல் ஐலாண்டுன்னு எழுதியிருக்காரு. அந்த எஸ் போடுறது வந்து நம்ம லாட்டின்லேருந்து தான் இது பாரோ பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபோனட்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சிலபிக்கு இதெல்லாம் வந்து அவரோட பீரியடில் அவர் பண்ண விஷயங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த இஎன் அதை கொடுத்துருக்காங்க. அதாவது ஹெவன் இஎன் போட்டிருக்கோம்ல, இதுக்கு வந்து மேலே வந்து இப்போ இந்த அப்பாசிட்டர் எஸ் போடுவோம்ல, அந்த மாதிரி அப்பாசிட்டர் போட்டு என் யூஸ் பண்ணது வந்து இவர் தான் ஹெவன். அடுத்து வந்து ஃபர்பிடன் அப்படின்றது வந்து இஎன் போடாமல் என் போட்டிருக்காருல, ஸோ இதெல்லாம் இவர் கொண்டு வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஷேக்ஸ்பியர் என்ன பார்த்தோம், யூஎன் சஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸ்லேருந்து யூஎனும் அடுத்து வந்து இஎன் அதை யூஸ் பண்ணாருன்னு சொல்லி பார்த்தோமா. அது மாதிரி இவரோடதில் வந்துட்டு இந்த அப்பாசிட்டர் என் வந்து கொண்டு வந்திருக்காரு. யார் அப்படின்னா மில்டன். அதுக்கப்புறம் மில்டன் ரோட் இன் கிராண்ட் ஸ்டைல். அப்போ மில்டனோட ஸ்டைல் என்னவா, கிராண்ட் ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவர் கொண்டு வந்த வார்த்தைகள்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பேண்டிமோனியம், ப்ரீசியஸ், த சீக்ரெட் கன்க்ளேவ், த கார்ஜியஸ் ஈஸ்ட், ஃபார்ம் நூன் டு டெவி ஈவ், டு ப்ரூவ் அ பெட்டர் மார்சல், இந்த மாதிரி நிறைய சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இவரோடது வந்து ஷேக்ஸ்பியருக்கு கூட இவ்வளோ கொடுக்கல, ஆனால் மில்டனுக்கு நிறைய சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இவர் வந்து யூஸ் பண்ணது தான். பேட் எமினன்ஸ், எ பில்லர் ஆஃப் ஸ்டேட், to save appearances, wild work in heaven, a heaven on earth, அடுத்து hide their diminished head, அடுத்து confusion was confounded, prove a bitter morsel. இதெல்லாம் இவர் கொண்டு வந்த இவரோட அந்த பேரடைஸ் லாஸ்ட்னு ஒரு ஒர்க் எழுதியிருந்தார்ல, அதில் இவர் அறிமுகப்படுத்தின சென்டென்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த பைபிள். இவர் வந்து ஷேக்ஸ்பியர் வந்து லாங்குவேஜில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணார்னா இவர் வந்து பைபிள்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆனார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பேரடைஸ் லாஸ்ட் வந்து ஒரு எப்பிக்காக சொல்கிறாங்களாம். அது வந்து ஒரு ரிலீஜியஸ்க்காக எழுந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து சிம்பிள் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணுறாரு மில்டன் வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், மில்டனோட முடிச்சிட்டாங்க இந்த ஒர்க்கு வந்து. அதாவது ஸ்டார்டிங்லேருந்து எப்படி கடைசி வரைக்கும் இங்கிலீஷ் வந்தது அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது வந்து எந்த ஒர்க்கு கொடுத்துருந்தா அவங்களோட யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட வேண்டியதான். அதை மாதிரி இந்த ஆங்கிலோ செக்ஷனோட பீரியடில் என்ன வெசெக்ஸ்ன்றது, மிடில் வந்து என்ன லாங்குவேஜ், இந்த டைலக்டெல்லாம் பார்த்துக்கிட வேண்டியதான். இந்த மாதிரி கேரக்டர் இம்பார்ட்டன்ட் ஆனதுனால இதெல்லாம் பார்த்துக்கிட வேண்டியதான். அவ்வளோதான். நெக்ஸ்ட் டாப்பிக்கை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.